சொன்னால் தமிழக மக்கள் மத்தியில் மாற்றம் தேவை என்ற ஏக்கம் இருக்கிறது. இரு பெரிய கட்சிகளை இனியும் மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதை 2024 தேர்தலில் நிரூபிக்கும் காட்டினார். சொல்ல போனால் மாற்றம் தேவை என இவர் விதைத்தார். 2026 ஆண்டு இன்னொருவர் அறுவடை செய்தார். ஆனால் இதை அண்ணாமலை போல் ஆபரேஷன் சிந்தூர் அதை தொகுத்து ஒரு புத்தகமாக ஆபரேஷன் சிந்தூர் தி அன்டோல்ட் ஸ்டோரி. எதற்காக ஆபரேஷன் சிந்தூர் தேவைப்பட்டது, ஒரு நாளும் கூட என்ன நிகழ்வுகள் நடந்தது, அதன் பிறகு எப்படி அது முடிவுக்கு வந்தது, அதே நேரத்தில் ஆபரேஷன் சிந்தூர்னுடைய phase 2 இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா என்னவெல்லாம் நாம் செய்தோம், புரோபகண்டா வார், பாகிஸ்தான் என்ன தவறுகள் எல்லாம் செய்தார்கள், அதே நேரத்தில் நம்முடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பாதுகாப்பு தளவாட பொருட்கள் எந்த அளவுக்கு இந்தியா உற்பத்தியில ஒரு முன்னோடி நாடாக இருக்கிறது, டெக்னாலஜி அனைத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாக இன்று வெளியிட்டிருக்கின்றோம். அருமை சகோதர சகோதரிகளே, ஜென்சி டு சோல்ஜர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. என்னை பொறுத்தவரை ரத்தினம் காலேஜில் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் நீங்கள் எல்லோரும் முதல்ல இதை படிக்க ஆரம்பிக்கணும். நாட்டுக்காக நம்முடைய சோல்ஜர்ஸ் எப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க. பல நேரம் ஒரு பாராட்டுகளை கூட நாம் தெரிவிப்பது கிடையாது, ஆனாலும் கூட அவர்களுடைய வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த புத்தகம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும், கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும், யாரோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன பொறி வரும். இதன் மூலமாக நாமும் நம்முடைய இந்தியன் ஆர்மிக்கு வேலை பார்க்கணும், ஒரு யூனிஃபார்ம் நம்முடைய உடம்பின் மீது உடுத்தணும், நம்முடைய பாரத தாய்க்கு நம்முடைய சேவையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு வரும் என்கின்ற முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த அரங்கம் எத்தனையோ நிகழ்வுகளை பார்த்திருந்தாலும் கூட இந்த நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. உணர்ச்சியை தூண்டக்கூடிய முக்கியமான மனிதர்கள்லாம் இந்த மேடையின் மீது ஒரே இடத்துல நம்முடைய மேஜர் மதன்குமார் அவர்கள் அழைத்து வந்து அமர வைத்திருக்கின்றார். இதுல சில மனிதர்களை தனிப்பட்ட முறையில் நான் சந்தித்திருக்கின்றேன், இல்லம் தேடி சென்று சந்தித்திருக்கின்றேன். வரிசையாக இங்கிருந்து வரணும் அப்படின்னாங்க. இன்னைக்கு நம்ம மேடையின் மீது எனக்கு பக்கத்திலேயே அமர்ந்திருக்கக்கூடிய NSG கமாண்டோ பிரபாகர் தேனி பக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. மேஜர் மதன்குமார் அவங்க எனக்கு அந்த லிங்க் கொடுத்தாங்க. அவரை தேடி அவருடைய வீட்டுக்கு சென்றேன். ஒரு சின்ன வீடு, வீட்டுல காலையில நான் போகும் பொழுது அவருடைய குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு ரெடியாகி போயிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம கமாண்டோ உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு 2 மணி நேரம் அவருடைய இல்லத்தில் அமர்ந்து அவருக்கு இந்த விபத்து எப்படி நடந்தது, என்ன காரணம், இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இன்னைக்கு ஒரு குடும்ப தலைவனாக எப்படி தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்